பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் துவக்கமே ஒரு அற்புதமாக இருக்கும். அதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர் எப்படி வார்த்தையா இருந்தார், அவர் மூலமா என்ன உண்டானது, இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 10, 11, 12 வசனங்களிலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் அறியவில்லை. ஆண்டவராய் இயேசு பூமியிலே வந்திருக்கிற பொழுது அவர் மூலமாய்த்தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவர் உண்டாக்கின இந்த உலகம் அவர் அறியாமல் போனது. இன்னும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களுக்கு சொந்தமானதிலே வந்தார். அப்படி என்றால் எந்த ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு எந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தாரோ, தன்னுடைய சொந்த ஜனமாயி இஸ்ரவேலிடத்திலே அவர் வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல அவரால் நேசிக்கப்படுவர்களாய் யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்துக்கு நீங்கள் போவிலானால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பிதாவே, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல இவர்களிலும் அன்பாய் இருக்கிறது என்பதை உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்றால் இயேசுவை ஒரு மாதிரியாக, நம்மை ஒரு மாதிரியாக அவர் பார்ப்பதே இல்லை. அவருடைய சொந்த குமாரனாயே இயேசுவை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறாரோ அவ்வளவாய் அவர் மூலமாய் நமக்கு பிள்ளையாக்கி கொண்ட உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறபடினால் எல்லாவற்றையும் அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதே போல நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் எல்லா உரிமையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மேன்மையை, அதிகாரத்தை, உரிமை, வாழ்வை பெற்று இந்த பூமியில் சுடர்களாக, ஒளியாக பிரகாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் உங்க வாழ்வு பிரகாசிக்கும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான தெய்வமே, உங்களுடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை, உரிமை எங்களுக்கு தந்திருக்கிறேன். எல்லா நன்மைகளையும், எல்லா வளங்களையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு அருள் இருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நம்ம எல்லாரையும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.